முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமிழக விவசாய பெருங்குடி மக்களின் உரிமைகளை உறுதிபட நிலைநாட்டுவதற்காக பெரும் முயற்சிகளை மேற்கொண்டு இமாலய வெற்றி பெற்றுள்ளார். 37 ஆண்டுகளுக்கு பின்னர் முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் 142 அடியாக உயர்த்தப்பட முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நீண்ட நெடிய சட்ட போராட்டம் நடத்தி மகத்தான வெற்றி பெற்று தமிழக விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை உயர்த்தியுள்ளார். முல்லை பெரியாறு வெற்றியை கொண்டாடும் வகையிலும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு நன்றியும் பாராட்டும் தெரிவிக்கும் வகையிலும் கடந்த 2014ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி மதுரையில் விவசாய பெருங்குடி மக்கள் சார்பில் நடத்தப்பட்ட மாபெரும் விழாவில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஆற்றிய எழுச்சி பேருரையை இப்போது பார்க்கலாம். முப்பத்தி ஆண்டுகால போராட்டத்திற்கு பிறகு முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் முதற்கட்டமாக 142 அடியாக உயர்த்தப்பட்டு தமிழகத்தின் உரிமை நிலைநாட்டப்பட்டுள்ளதற்காக விவசாய பெருங்குடி மக்களாகிய உங்கள் சார்பில் எனக்கு நன்றி தெரிவிக்கும் விழா இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. என்னை பொறுத்தவரையில் தமிழகத்திற்கு வழங்கப்பட்ட நீதியை கொண்டாடும் விழா, தமிழகத்தின் உரிமை நிலைநாட்டப்பட்டதற்கான வெற்றி விழா என்றே இதனை சொல்ல வேண்டும். இந்த வெற்றி விழாவிலே பங்கேற்கும் வாய்ப்பினை எனக்கு நல்கிய உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வெற்றி வேளாண் பெருங்குடி மக்களாகிய உங்களுக்கு கிடைத்த வெற்றி என்று சொல்லிக் கொள்வதில் நான் பெருமிதம் கொள்கின்றேன். தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட மக்களின் ஜீவாதாரமாக விளங்குவது முல்லை பெரியாறு அணை. அணையின் முழு நீர்த்தேக்க மட்டமான 152 அடியிலிருந்து தற்காலிகமாக 136 அடிக்கு குறைக்கப்பட்ட முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை மீண்டும் 152 அடியாக உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்து வந்தது. முல்லை பெரியாறு அணை குறித்து சென்னை மற்றும் கேரளா உயர் நீதிமன்றங்களில் நிலுவையில் இருந்த வழக்குகள் 2002ஆம் ஆண்டு உச்ச நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டன. முல்லை பெரியாறு தொடர்பான வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் நடைபெற்ற போது தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்த நான் ஒவ்வொரு விசாரணைக்கு முன்பும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளையும் பொறியியல் வல்லுநர்களையும் சட்ட வல்லுநர்களையும் அழைத்து பேசி தமிழகத்தின் சார்பில் எடுத்து வைக்கப்பட வேண்டிய வாதங்கள் குறித்து விரிவாக விவாதிப்பதை வாடிக்கையாக கொண்டிருந்தேன். தமிழக அரசின் சார்பில் அப்போது உச்சநீதிமன்றத்தில் எடுத்துரைக்கப்பட்ட வலுவான வாதங்களின் அடிப்படையில் 2006ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் உச்சநீதிமன்றம் தனது தீர்ப்பினை வழங்கியது. அந்த தீர்ப்பில் முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 136 அடியிலிருந்து முதற்கட்டமாக 142 அடிக்கு நீரை தேக்கி வைத்துக் கொள்ளலாம் என்றும் அணையினை பலப்படுத்தும் மீதமுள்ள பணிகளை மேற்கொள்ளலாம் எனவும் இப்பணிகளை மேற்கொள்வதற்கு தமிழ்நாடு அரசிற்கு கேரளா அரசு முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருந்தது. மேலும் மீதமுள்ள பலப்படுத்தும் பணிகள் முடிக்கப்பட்டவுடன் தனிப்பட்ட நிபுணர்கள் ஆய்வு நடத்தி அணையின் முழு நீர்த்தேக்க மட்டமான 152 அடிக்கு உயர்த்துவது குறித்து முடிவு செய்வார்கள் என்றும் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது. உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பினை அவமதிக்கும் வகையில் முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் 136 அடி என நிர்ணயம் செய்து ஒரு சட்ட திருத்தத்தை கேரளா அரசு கொண்டு வந்தது. இந்த சட்ட திருத்தம் செல்லத்தக்கதல்ல என உத்தரவிட வேண்டும் என்று கோரி 2006ஆம் ஆண்டு மார்ச் மாதம்
உச்சநீதிமன்றத்தில் எனது தலைமையிலான தமிழ்நாடு அரசின் சார்பில் ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. 2006ஆம் ஆண்டு தமிழகத்தில் திமுக தலைமையில் மைனாரிட்டி ஆட்சி அமைந்தது. ஆனால் அண்டை மாநிலங்களுடனான நதிநீர் பிரச்சனையில் எந்த தீர்வும் காணப்படவில்லை. முல்லை பெரியார் நதிநீர் பிரச்சனையில் திரு கருணாநிதிக்கு அக்கறை இருந்திருக்குமானால் மத்திய அரசில் அப்போது தனக்கிருந்த செல்வாக்கை பயன்படுத்தி உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி அப்போதே அணையின் நீர்மட்டத்தை 142 அடியாக உயர்த்தி இருக்கலாம். ஆனால் இதை திரு கருணாநிதி செய்தாரா? இல்லையே. அதற்கான அக்கறை திரு கருணாநிதிக்கு இல்லை. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு என்று சொல்வார்கள். அதுவும் சிதறாத மனமாக இருக்க வேண்டும். அப்போதுதான் அது ஒரு பெரிய சக்தியாக உருவெடுத்து அதிலிருந்து பலம் பிறக்கும். அந்த பலத்தின் மூலம்தான் நாம் எதையும் சாதிக்க முடியும். ஆனால் திரு கருணாநிதியின் மனமோ சிதறிய மனம். மீண்டும் நான் ஆட்சி பொறுப்பை ஏற்ற பின்னர் தமிழகத்தின் சார்பில் எடுத்துரைக்கப்பட்ட வாதங்களின் உண்மை நிலையையும் ஆய்வு அறிக்கையினையும் அடிப்படையாக கொண்டு 5 நீதிபதிகள் கொண்ட உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பினை நமக்கு கடந்த மே மாதம் வழங்கியது. என்னை பொறுத்தவரை தமிழக மக்கள்தான் என் மக்கள். அதனால்தான் உங்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் முல்லை பெரியார் அணையில் காலம் தாழ்த்தாமல் அதை என்னுடைய சொந்த பிரச்சனையாக கருதி நான் செயல்பட்டேன். நீங்களும் எனக்கு முழு ஒத்துழைப்பை நல்கினீர்கள். இதுதான் வெற்றியின் ரகசியம். இந்த வெற்றி நமது வெற்றி. உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி முல்லை பெரியார் அணையில் மீதமுள்ள பலப்படுத்தும் பணிகள் முடிக்கப்பட்ட பின்னர் அணையின் முழு நீர்த்தேக்க மட்டமான 152 அடி வரையில் உயர்த்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதை இந்த தருணத்தில் உறுதிப்பட தெரிவித்துக் கொள்கிறேன்.